ஆதிரா நில்லு, போவாத நில்லு. நான் ஒரு முட்டை பையன், நேரம் காலம் தெரியாம வாய் விட்டுட்டு இருக்கேன். ஐயோ சூழ்நிலை என்னன்னு தெரியாம அவசரப்பட்டுட்டேன். ஆதிரா நான் வந்துட்டேன் பாரு. ஆதிரா ஆதிரா போடா, என்ன அடிச்சிட்டல. போடா. சாரிடி நில்லு. சாரிடி ஏதோ கோட்டை அடிச்சுட்டு சாரி தங்க வாங்க வாங்க. போடா, என்ன அடிச்சிட்டல. சாரிடி நான் கோமா இருந்தேன் அதான். போடா, எப்படி வலிக்கு தெரியுமா? நீ என்ன கஷ்டப்படுத்துற. நீ எதுக்கு தேவையில்லாம அப்படிலாம் பேசுற? எனக்கும் தேர்மொழிக்கு என்ன சம்பந்தம்? அவளை கடத்தி நான் என்னடி பண்ண போறேன்? நீ முட்டாள் மாதிரி பேசுனா எனக்கு கோவம் வராதா? தெரியும் தெரியாது சொன்ன நான் பாட்டுல போயிருக்க போறேன். நீ பாட்டுல அமைதியில இருந்தா அதான் எனக்கு சந்தேகமா இருந்தது. உன் சந்தேகத்துக்கு அளவே இல்லையாடி. என்ன பார்த்தா கடத்தல்கார மாதிரி உனக்கு தெரியுது. போடா. சரி இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை தள்ளி போட்டாத. தருண், வலிக்குதா? சாரி. இதுல சும்மா கோவத்துல கல்யாணத்தை தள்ளி போட்டுறாத. நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். சரி தருண். நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய வேலையெல்லாம் பாக்குறேன். சரி தருண். சரி போ. சின்ன ஜெசுக சட்டை போடுறதுல சேருங்க. பரவாயில்ல, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. என்ன அவசரப்பட்டுட்டியா? நம்ம மாப்பிள்ள எதுக்கு இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்? அவசரப்பட்ட மேல கை நீட்டிட்டேன். என்ன என் பொண்ணு அடிச்சானா? அதுக்கென்ன விடு, ஒரு அடி தானே. இல்ல அவளை அடிச்சுக்க கூடாது. சீக்கிரம் சுமதி, எனக்கு பைத்தியமா பிடிச்ச போல இருக்குது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சீக்கிரம் வேலையை முடிக்கணும். சரி இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிக்கிட்டே. சரி நீ எதுக்கு இங்க வந்த? இங்க நிக்காத, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அவசரப்பட்டாத. நீ வந்ததுக்கு அப்புறம் உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கா. அம்மா பார்த்து சொன்னாங்க. தெரியும், அது சொன்னா. ஓ தெரியுமா? யார்ட்டி சொல்லிட மாட்டாளே. யார்ட்டி சொல்ல மாட்டேன். சரி நீ கிளம்பு. சரி நீ சீக்கிரம் வேலையை முடிய. முடிக்கணும். முடிச்சாதான் நான் நானாவே இருப்பேன். சரி நான் கிளம்புறேன். பாய் தருண். பாய். சரி கவலைப்படாத. சரி சுமதி, ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நான் வரேன். தருண், என் பொண்ணு கட்டிக்கலன்னுட்டு இவ கூட பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு முடிவு கட்டு. என்னதான் நடக்குறீங்க? சார் ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சதீஷ், நானும் என்னெல்லாமோ யோசித்து பார்த்துட்டேன். ஒருவேளை அந்த பொண்ணு படிக்க போற இடத்துல யாராவது ஒன் சைடா லவ் பண்ணிருந்தாங்களா? இல்ல அப்படி ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லிருப்பா. அப்படிலாம் எதுவுமே இல்ல. நான் சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணை யாரோ ஒன் சைடா விரும்பிக்கணும். அவங்கதான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுது. தேன்மொழி கிஷோரா உண்மையா விரும்பினால? தேன்மொழி கிஷோரை உசுறு குசுரா விரும்புதா. அவன் ஊருக்கு கிளம்பும் போதுல என்ன கூட்டிட்டு போங்கன்னு அடம் பிடிச்சா. இந்த கிஷோர் தான் கூட்டு போக மாட்டேன்னுட்டான். அப்படின்னா இந்த பொண்ணு யாரையும் விரும்பல. அப்படின்னா இவனை விரும்பின யாராவது இந்த வேலையை பார்த்துக்கணும். என்ன சார் சொல்றீங்க? இந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்கிற யாராவது இந்த வேலையை பார்த்துக்கணும். கண்டிப்பா காதாமரி இந்த வேலையை பார்க்கல. இத சொல்றீங்க? காதாமரி கடத்தி இருந்தா இந்த நேரத்துக்கு எப்படி நமக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், பெரிய கலகமே ஏற்பட்டிருக்கும். அவ சத்தியமா தேன்மொழிய கடத்தல. இந்த பிள்ளைக்கு வேற யாரோ எதிரி இருக்காங்க. கடத்தின விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு கடத்தினவன் ரொம்ப தெளிவா இருக்கான். தனக்கு மட்டும் அவன் சொந்தமா இருக்கணும்னு நினைச்சவன் தான் இந்த வேலையை பார்த்துக்கணும். அதனாலதான் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு நமக்கு இந்த வரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. நாம இப்படியே தேடிட்டு இருந்தோம் அந்த பொண்ணை ஒரு காலம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு பொண்ணாட்டியா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சார் எஸ், அவளை மனைவியாக்க நினைக்கிற எவனாவது அந்த பிள்ளைய கடத்திருக்கணும். வாங்க, அந்த பொண்ணு படிச்ச காலேஜ் வர வழி போற வழியில கொஞ்சம் விசாரிச்சு தருவோம். இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை எங்க வழி மறிச்சு எவனாவது பேசிருக்கானா, இல்ல அந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கான்னு விசாரிக்கணும். சீக்கிரம் வாங்க. ஓகே சார். பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா?
பிச்சு சாப்பிடு. எப்படினாலும் நீங்க இது தப்பிக்கவே முடியாது. என்கிட்ட இருந்து தப்புனதுல நீ ஒருத்தி தாண்டி. கழுவுற மீன்ல நழுவுற மீனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பிடிக்க கூட விட மாட்டேன்னுட்டிய. உன்ன மாதிரி ஒருத்தி நான் மிஸ் பண்ணுவேன்னா சொல்லி. நீலா தேவதை இல்ல அதுக்கும் மேல உன்னெல்லாம் ஒருத்த மிஸ் பண்றான்னு வச்சுக்கோயேன், அவன் துரஷ்டசாலி. அவன் பிறக்காமலே இருந்திருக்காளாம். இத்தனை வருஷம் கூட வச்சிருந்தோம் போடு விட்டுட்டு போயிட்டானே. சரி சரி சாப்பிடு. ஏன்னா பட்னி கிடந்து செத்து போயிடாத. நாம சேர்ந்து வாழணும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நீ என்னதான் அழுது புரண்டாலும் சரி, இங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல கொண்டு நீ வச்சிருக்க. உன்னை யாரு கண்டுபிடிப்பா? அதுலயும் ஒரு நைட்டு முடிஞ்சு போச்சு. இன்னத்துக்கு ஒண்ணு எல்லாரும் கை கழுவி விட்டுருப்பாங்க. நீ அழுதாலும் புரண்டாலும் என் கூட தான் வாழணும். உனக்கு வேற வழியே இல்ல. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. சரி சரி இரு, வாயில இருக்கதை எடுத்து விடுறேன். ப்ளீஸ் என்ன விட்டு, ப்ளீஸ் என்ன விட்டு, ப்ளீஸ் என்ன விட்டு, இல்ல என்ன கொன்னுரு. இப்படி என்ன சேர்த்துக்காத படுத்தாத. நான் என் கிஷோர்கிட்ட போடும், என் கிஷோர்கிட்ட போடும். என்ன விட்டு. அவன் பேரை மட்டும் சொல்லாத. என்கிட்ட இது தட்டி பறிச்சுட்டான். ப்ளீஸ் என்ன விட்டு, ப்ளீஸ் என்ன விட்டு. என் கிஷோர் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்னமோ வீர சூரன் ஒரு நாள் ஆயிட்டு இன்னும் உன்னை கண்டுபிடிக்க முடியல. அவனை பத்தி பெருமையா என்கிட்ட பேசுற. கண்டுபிடிப்பா, என் கிஷோர் கண்டுபிடிப்பா. எனக்கு தெரியும். நான் தொலைஞ்சிட்டேங்கிற மன உளைச்சல் இருப்பா. என்ன கண்டுபிடிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த இடத்த அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ காலம் முழுக்க இங்கதான் இருக்கணும். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது போதும். நீ இப்படியே இரு, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க. நீ என்ன சைக்கோவா? ஆமா ஆமா, உன் மேல அதான் சொல்றேல. யாரையோ பார்த்தேன், உன்ன மாதிரி பார்க்கலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் கண்ணில் பட்டிருக்க கூடாது. நீ உன்னை நான் எப்படி காதலிச்சிருப்பேன் தெரியுமா? சரி, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இருக்க வழிய பாரு. நீ ஒத்துக்கிட்டனா உன்னை திறந்து விடுற. நீ பாட்டுல இந்த வீட்டுல சுதந்திரமா இருக்கலாம். அடம் பிடிச்சனா காலத்துக்கும் நீ இப்படிதான் இருக்கணும். நீ ஏன் முடிவு பண்ணிக்க. கிஷோர், கிஷோர் என்னை காப்பாத்துங்க கிஷோர். என்னை கை விட்டுறாதீங்க. கிஷோர் என்னை காப்பாத்துங்க கிஷோர். ஏ தருண் இங்க வா. ஐயோ கிஷோர் வந்திருக்கோம் போலயே. வா கிஷோர், இப்பதான் வரியா? கேள்விப்பட்ட கஷ்டமா தான் இருக்கு. மணிக்கு நீ ஃப்ரெண்டு தானே? எப்பவா தான் பேசுவோம். இல்ல, அவ உன்கிட்ட நல்லா பேசுவேன்னு என்கிட்ட சொல்லிருக்காள. நீ அவகிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிருக்காள. அவ ஏதாவது உன்கிட்ட சொன்னாளா? என்ன கிஷோர் இப்படி பேசுற? என்கிட்ட என்ன சொல்ல போறா? இல்ல, அவ காலேஜ பத்தி ஏதாவது உன்கிட்ட. இல்ல கிஷோர். சரி, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு பார்த்தேன். இல்ல கிஷோர், நான் அவ்வளவா இப்ப அவட்ட பேசுறதே இல்ல. ஏன்? ஆதிரா கூட இருக்கறனால அவ்வளவா பேச மாட்டேன். ஓ சரி சரி. இவ ஏன் ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டான்? யாரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? எங்க போய் எப்படி கண்டுபிடிக்க ஒண்ணு தெரியலையே. நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. கேசவ சொன்ன மாதிரி தென்மொழி என்ன ஃப்ரெண்டா தானே பார்த்தா. ஐயோ, கடைசி வரைக்கும் என் முகத்தை பார்த்துக்கிட்டே போனால. ஐயோ, நான் ஏன் இப்படி மாறினேன்? ஐயோ, வேற வழி இல்ல, நம்மளே காட்டுல இறங்க வேண்டியதான். தருண், என்ன கிஷோர்? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. காலையில போகும்போது என்கிட்ட போன் பேசிக்கிட்டு தான் போனா. ஏத்தால தருண் வாரானி என்று சொன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் தருண்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொன்னா.
அவ கடைசியா பேசுறது உன்கிட்ட தான். எனக்கு நல்லா தெரியும். உண்மை சொல்லு. ஏதோ உனக்கும் ஆதிராக்கும் பிரச்சனைன்னு அது விஷயமா உன்கிட்ட பேச போறேன்னு என்கிட்ட சொன்னா. உண்மை சொல்லு. என்ன கிஷோர், என்ன அப்படி பழையத்துக்கு யாரால போலான்னு பாக்குறியா? உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். உண்மையா சொல்லு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அவ காலுங்க பதட்டத்துல அவ பேசுறத மறந்துட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதான் வீடு வரைக்கும் போயிட்டு திரும்பி வரேன். உண்மையா சொல்லு. உன் முடிவு சரியில்லை. ஆதிரா பிரச்சனை மனசுல வச்சுக்கிட்டு தேர்மொழி பழி வாங்கிட்டானே. கிஷோர், இந்த மாதிரிலாம் பேசாத. தேர்மொழிக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவ என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏத்தால நீ வந்திருக்க, அதுக்கு அப்புறம் தான் தேர்மொழியை காணும். ஆமா, காலையில நோட்டு வாங்க போறேன்னு என் முன்னாடி வந்து நின்னா, என்கிட்ட பேசினான். அதுக்கப்புறம் தான் காணல. அப்போ நான் அவளை ஏதாவது பண்ண அர்த்தமா? இப்பதான் தெரியலன்னு சொன்னேன். ஏன் இப்படி பழிய போடுவாங்க? நான் பார்த்தேன்னு சொன்னா என் மேல பழிய போட மாட்டீங்க? நாங்க எதுக்கிட்ட உன் மேல பழிய போட போறோம்? உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? இங்க பாரு கிஷோரி, நீ வேணுக்கிட்ட என்கிட்ட வம்பு இழுக்கல. நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க. நான் யாருன்னு காட்டிடுவேன். உன்னை அடிக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வளர்த்த புள்ளனால பாத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லு. ஓ, அனாத புள்ள தானே ஆளு தர கை நீட்டலான்னு பாக்குறீங்களோ? தொலைச்சிரும் தொலைச்சி. உன்னை நாங்க அப்படியே வளர்த்தா. உண்மை சொல்டா. தேன்மொழி என்ன செஞ்ச? இப்படி பேசாத கிஷோர். எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தேன்மொழிக்கு எதாவது இருக்குது உனக்கு தெரியும். அது நீ எங்க கிட்ட மறைக்கிற. உண்மையை சொல்லு. ஆமா, அவ காணாம போது முன்னாடி எனக்கு தெரியும். என்ன உனக்கு தெரியுமா? ஏன் நீ வீட்டுல இதெல்லாம் சொல்லல? நான் எதுக்கு சொல்லணும்? டேய், உனக்கு என்னடா ஆச்சுது? என் அம்மாவை கொன்ன குடும்பத்திலே நான் வாழ்ந்திருக்கேன் பாத்தியா? டேய், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அக்கா தானே என் அம்மாவை கொன்னது. உங்க குடும்பத்தாக்கிலே என் அம்மாவை கொண்டுட்டு என்ன வளர்க்க வர செஞ்சிருக்கீங்க. அப்பதானே வளர்ந்து வந்து நான் உங்களை பழி வாங்க மாட்டேன்னு என்ன அப்படித்தானே? டேய், முட்டாள் மாதிரி பேசாத. உன்னை பேரன தாண்டா வளர்த்தாங்க. அதான் வளர்ந்து வந்து பழி வாங்கிட கூடாதுன்னு. ஆமா, இவர் வளர்ந்து எங்களை பழி வாங்குவாரு. நாங்க கோழிகள் பாரு. டேய், நான் அடிச்சா நீ தாங்குவியாடா? ஓ, அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டீங்களா? என்னமோ நீ பழி வாங்கி வந்தா நாங்க உன்னை வளர்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எங்க என்கிட்ட மோதி பாரு பாப்போம். ஓ, அதான் தைரியமா பேசுறீங்களா? ஆமா, நீ நான் 2 அடி அடிச்சா இதெல்லாம் மோதாடி அடிக்க முடியாது ஒண்ணு. சரிடா, அதை விடு. தேன்மொழி எங்க பார்த்த, எப்ப பார்த்த, கடைசியா அவன்கிட்ட ஏதாவது சொன்னாதான் உன்ன சொல்லு. இல்ல நீதான் என் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணியா? எனக்கு பார்க்க உங்க அக்கா மட்டும்தான், நீங்க கிடையாது. நீ எங்க வேணாலும் பழி வாங்கிட்ட. அந்த தேன்மொழி விட்டுடா, அவ பாவண்டா. திரும்ப திரும்ப இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் தேன்மொழிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அவளை கடத்தவே இல்ல. ஆனா அவ கடைசி அவளை பார்த்தாடா. ஆமா, கடைசி என்ன பார்த்தா? டேய், உன்கிட்ட கெஞ்சு கேக்குறேன்டா, என்ன நடந்ததுடா? எனக்காக சொல்லட்டாலும் அவ உன் ஃப்ரெண்டுக்காக சொல்லுடா. இப்ப சொல்லுவா மாமா. தருண், நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னா நீ சொல்லு. தேன்மொழி எங்க எப்படி பார்த்த? ஆதிரா, இதுல நீ தலையிடாத. நீ சொன்னா கேளு. நீ போ. நான் உன்னை இப்பவே கல்யாணம் பண்றேன்டா. இதே இடத்துல கல்யாணம் பண்றேன். உனக்கு எங்க அம்மா பழி வாங்கணும், அவ்வளவுதானே? நான் இங்கே உன்னை கல்யாணம் பண்றேன்டா. தேன்மொழிக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. நீ தருண் தானடா? என்னால நம்பவே முடியல. ஆமா மாமா, எனக்கு நம்பவே முடியல. இவன் தருண் தானான்னு எனக்கு நம்பவே முடியல. நீ என்ன பேசுற? சொல்லு தருண், தேன்மொழிக்கு என்ன நடந்தது சொல்லு. நான் கல்யாணம் பண்ணுவேன்டா. என்ன உண்மை சொன்னாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். உன்னை விட்டு நான் போக மாட்டேன்டா. நீ உசுரிடா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ உசுரிடா. நீ உசுரிடா. உண்மை சொல்லு. ஒரு பொண்ணு, ப்ளீஸ் சொல்லுடா. சொல்லுடா. சொல்றேன். ஆமா, காலையில ஏதோ நோட்டு புக் வாங்க போறேன்னு என்கிட்ட சொன்னான். அப்போ என்ன தேன்மொழி? ஏன், எதுக்கு? நீ ஆதிராவை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ரொம்ப வேதனைப்படுறாடா. எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கா வீட்ல. நாங்க யாராவது போனா அழுவே நீ பண்ணிட்டு சாதாரணமா இருக்கா. நீ ஏதோ ஒண்ணு பண்ற அவளை. அழுதாளா? ஏன்? நீ என்ன பண்ணியா? டேய், நீயும் நானும் கிராமத்துல வளர்ந்தவங்க. நமக்கு இந்த ஊரு கலாச்சாரம் எல்லாம் தெரியும். அவ அமெரிக்கால வளர்ந்தவடா. பாவம், ஏன் அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? அவளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதடா. விட்டு பாவம். பாரு, அப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வைக்கணும். உண்மை நீ நக்குலதான்டா. உன் மேல பைத்தியமா இருக்காடா. அப்படியா? ஆமா, உன் மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கா தெரியுமா? நீ ஏதோ ஒண்ணு பண்ணுதடா, ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இரு, கிஷோர்ட்ட நான் சொல்லி கொடுக்கிறேன். வேலை இது பாத்துறது லூசு மாதிரி. டேய், என்னடா லூசுங்கற? சரி, இப்போ எங்க போற? அதான் சொன்னனே, நோட்டு புக் வாங்க போறேன்னு. ஏன், உங்க வீட்ல வேற ஆளே இல்லையாங்க? டேய், எல்லாரும் ஆளுக்கு வேலைய போயிருப்பாங்க.
இப்போ எனக்காக ஒரு நோட்டு புக்கா வாங்கிட்டு வருவாங்க. அதான் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். வீட்டு பக்கத்துலயே ஒரு கடை இருக்கும். அதுல எனக்கு நோட்டு புக் இல்லையா, அதான் டவுனுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என் கூட ஆதிராவை கூட்டு போக வேண்டியதானே? இல்ல, அவ வரலன்னுட்டா. எல்லாம் ஒன்னாலதான். இவன் அழுதுகிட்டே இருக்காடா. எதுக்கு எதுக்குன்னு கேட்டு சொல்ல. ஏய், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அது எப்படி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பா? சரி, அவளை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்க. சரி. ஏய், உண்மையிலே பாவம்டா. உன்னை அதிகமா நேசிக்கிறாடா. சரி, நான் பாத்துக்கிறேன். அவங்க அம்மா பழி வாங்குறேன்னு உன் வாழ்க்கையை நீ நாசமா ஆக்கிறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆதிரா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. எப்படி லவ் பண்றா தெரியுமா? நீனா அவளுக்கு உசுருடா. உன் மேல கொல்ல பெரிய அவளுக்கு. நீ எப்படி இருந்தாலும் அவனை ஏத்துக்கிறாடா. அப்படியா? ஆமா, ப்ளீஸ்டா. சரி சரி. ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்தே ஆகணும். இல்ல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அம்மா, அவன் யாரு? தேன்மொழி பின்னாடி போறான். தேன்மொழி! ஐயோ, தேன்மொழி! யாரு தேன்மொழி கடத்திட்டு போறா? கிஷோருக்கு போன் அடிப்போம்.